ரஜினி வணக்கம். சுப்ரீம் கோர்ட் வழக்கை ஒத்தி வச்சிருக்குது. இந்த தேர்தல் கால இலவசங்கள் தொடர்பான அறிவிப்பு குறித்த வழக்கை ஒரு 2-3 மாதம் கழித்து ஒத்தி வச்சுருக்குறாங்க. எலெக்ஷன்லாம் 5 தேர்தலுடைய எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் விசாரிக்கிறோம், இந்த எலெக்ஷன் வந்ததுனாவே இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இந்த 5000 கொடுத்தது கூட அரசு என்ன சொன்னது அப்படின்னா, இதை இந்த திட்டத்தை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, சதி பண்ணுறாங்க, அதெல்லாம் தான் சொல்ல. கரெக்டாக நான் சொல்கிறது பொய் இல்லைல்ல? கரெக்டு தான். ஓகே ஓகே அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் அது கோர்ட் இப்போது ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறது. அப்புறம் நடைபாதை வியாபாரிகளுடைய கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ண போகிறேன்னு சொல்கிறது. எம்ப்ளாய்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்புகள், இதெல்லாவற்றையும் திமுக எப்படி பார்க்கிறது? முதலாவதாக உச்சநீதிமன்றத்தில் தள்ளி வச்சிருக்காங்க வழக்குகளை அப்படின்னு சொன்னீங்க. 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக சார்பில் சொன்ன வாக்குறுதிகளில் ஒரு இலவசம் கூட இடம்பெறவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் எடப்பாடி சொன்னதில் இலவச வாஷிங் மிஷின் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 2021 தேர்தலை சந்தித்தவர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் 2021 இலவசங்களை திமுக சொல்லலை. இந்த 5,000 ரூபாய் கூட மகளிர் உரிமை தொகை, அவர்களுக்குரிய உரிமையான தொகை. அது நாங்கள் இலவசமாக தரலை. அதாவது ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கருணை மதிப்பெண்ணு ஒன்று போடுவாங்க. அதுனா கேள்வி தப்பாக கேட்டிருந்தா அது அட்டன் பண்ணியிருந்தாவே கருணை மதிப்பெண்ணு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கருணை மதிப்பெண் போடுவாங்க. கருணையாக கொடுக்கறது அது கருணை மதிப்பெண். ஆனால் இவர் இன்னைக்கு சொல்லிக்கிறது கருணை தொகை என்ற வார்த்தையை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி இருக்கிறார். எப்படி இழிவுபடுத்துறாருன்னா, நாங்கள் உரிமை தொகை என்று பெண்களின் வாழ்வில் இது உங்களுக்கான உரிமை என்று உரிமை தொகையை தரோம். இவர் கருணை என்று மக்களை கொச்சைப்படுத்துகிறார். கருணை என்ற வார்த்தை அது தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முதலாவதாக கருணை தொகை என்ற வார்த்தையே தப்பு. இதில் எங்களுடைய முதல்வர் கூட இந்த பாக முகவர்கள் மாநாட்டில் பேசினார். பாஜகவின் கிளைக்கழக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை நிரூபித்திருக்கிறார். ஏன் நான் சொல்றேன், 10,000 ரூபாய் கொடுத்து பீகார்ல வாக்கு வாங்கின மாதிரி, ஓட்டு வாங்கின மாதிரி 2014 15 லட்சம் ஆட்சிக்கு வந்தா அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லிட்டு அதே நிதின் கட்கரி 2018 பேசுறாரு. நாங்க வரமாட்டோம் நினைச்சோம், வந்துட்டோம். வரமாட்டோம் அதனால கொடுப்போம்னு சொன்னோம், ஆனா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த 15 லட்சம் ரூபாவை 3வது முறை ஆட்சிக்கு கூட பாஜக அக்கௌண்ட்ல போடல. அதே மாதிரி சென்ற 2021 எங்கள்த பார்த்துட்டு 1000 ரூபாய் தரோன்னு 1500 ரூபாய் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை நம்பல. போன முறை 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்க போறோன்னு சொன்னார், அதை நம்பல. இந்த முறை 3 சிலிண்டர்னு இருக்காரு. சார், இப்போ ஃப்ளிப்கார்ட்லயும் இது அமேசான்லயும் கிரேட் இந்தியா சேல் ஃபெஸ்டிவல் வரும். கிரேட் இந்தியா சேல் அதை பார்த்து ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் இது மார்க்கெட்டிங் நினைச்சிட்டாரோ அரசியல்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. நாங்க இங்க 5,000 ரூபாய் கொடுத்தா 5,000 ரூபாய் இன்னொரு 5,000 ரூபாய் போடு, நம்ம 10,000 தேர்தல் முடிஞ்ச பிறகு தரலாம் அப்படின்னு உங்க கூட்டாளியா சேர்ந்திருக்காரு டிடிவி தினகரன். 20 ரூபா நோட்டு கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு அந்த சீரியல் நம்பர்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு காசு கொடுக்க போறேன்னு சொல்லி அந்த மக்களுக்கு காசே கொடுக்கல. அவரு 3,000 ரூபாய் தரேன் 6,000 ரூபாய் தரேன் ஆர்கே நகர்ல ஓட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி பித்தலாட்டம் செய்கிற கும்பல் மீண்டும் நீங்க ஓட்டு போடுங்க, முடிஞ்ச பிறகு உங்களுக்கு 10,000 ரூபாய் கருணை தொகையாக தருவேன் என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த மக்களை எடப்பாடி வீட்டு முன்னாடி எனக்கு கருணை காட்டுங்க எதிர்கட்சி தலைவர் எல்லாம் யாரும் இங்க பேச கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நிருபர் கேட்கிறார், கருணை தொகை தர போறீங்க, ஆல்ரெடி கடன் அதிகமாயிடுச்சு நீங்களே தான் சொல்றீங்க, எப்படி சார் தருவீங்க? நான் வரியை உயர்த்துவேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றாரு வரியெல்லாம் உயர்ந்து போச்சு, அதாவது விலைவாசி உயர்ந்து போச்சு, உங்களுக்கு 10,000 ரூபாய் கருணையா தரேன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த 10,000 ரூபாய் எப்படி தருவீங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு வரியெல்லாம் உயர்த்தி அதுல இருந்து தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் என்ன நினைத்து கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறார் என்று எனக்கு நிச்சயமா தெரியல. அதே மாதிரி
இவர் வந்து பாஜகவினுடைய முழுக்க பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாவே மாறிட்டார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் பாஜகவுடைய சித்தாந்தம். பாஜக எப்படி வாக்கு வாங்க எந்தெந்த முயற்சியெல்லாம் ஈடுபடுமோ அந்த மாதிரி இன்றைக்கு அவர் ஈடுபட்டு இருக்கிறார். இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் அண்ணன் அழகா சொன்னார், இன்ஸ்டால்மெண்ட்ல விடுறாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி தலைமையில தமிழ்நாடு ஃபுல்லா போறாங்க, மக்கள் கிட்ட கோரிக்கை கேட்கறாங்க. அவங்க கோரிக்கை வைக்கிற கோரிக்கை தேர்தல் அறிக்கையா வரப்போகுது. அதுதான் தேர்தல் அறிக்கை. இவரு திமுக என்ன சொல்லுதுன்னு பாக்குறாரு, அதுல ஒரு 10ஓ 5ஓ கூட்டி அதான் மக்களுக்கு சொல்லி அதுல ஏதாவது வாக்குகளை வாங்கலாமா என்று பார்க்கிறார். கூட்டி கழிப்பதற்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒன்றும் அவ்வளோலாம் வந்து பாதாளத்துக்குலாம் போக கிடையாது. நீங்க கூட்டி கழிச்சு என்ன தேர்தல் அறிக்கை என்ன வாக்குறுதி சொன்னாலும் மக்கள் தயாரா இருக்கிறாங்க, மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. பீகார்ல சார், பீகார்ல வேற நிலைமை. நீங்க பீகார் ஃபார்முலாவை எடுத்துன்னு தமிழ்நாட்டில் பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் அனுமதி தர மாட்டார்கள். அதனால இந்த காப்பி பேஸ்ட் பட்ஜெட்லாம் விட்டுட்டு ஏதாவது உருப்படியான விஷயத்த, மக்களுக்கு தேவையான விஷயத்த, மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயத்தை பத்தி அவர் பேசினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் எடுபடாது. இந்த 5000 ரூபாய் எப்படி கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டபோது நீங்களும் பீகாரை தானே உதாரணமா காட்டினீங்க, நீங்க கொடுத்தீங்களே அப்படின்ட்டு. இல்ல, நாங்கள் சொல்லிய காரணம் என்பது இதை தடுக்க பாஜக முயற்சி செய்கிறது. ஒன்றிய பாஜக அரசு இதை எப்படியாவது தேர்தலே கருத்தில் கொண்டு இதை நிறுத்தலாம் என்று பார்க்கிறது. அதனால 3 மாசத்துக்கும் சேர்த்து 3000 ரூபாய், கோடைக்காலம் அதாவது கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய், அதாவது மொத்தமா 5000 நாங்க வந்து கொடுத்தோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க பீகாரை வந்து பீகார்ல தந்துட்டாங்க, அதனால நாங்க தரோம்னு சொல்ல. இந்த பணத்தை நிறுத்த பாக்குது பாஜக, ஒன்றிய பாஜக. அதனால முன்பாகவே, அதாவது 7 மணிக்கு எந்திரிச்சா எல்லாரும் வந்து 7 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் வந்து நார்மல் லைஃபா நினைச்சாங்க. அன்னைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு, எல்லாருக்குமே இன்ப அதிர்ச்சி தந்தாரு. எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்கட்சிகளுக்கு தூக்கமே தொலைஞ்சு போச்சு. அது ஒரு தூக்கம் தொலைஞ்சிச்சு. அடுத்து ஒரு 11 மணிக்கு 2 நாள் கழிச்சு இன்னொரு பிரேக்கிங், தேமுதிக வந்துருச்சுன்னு, அதனால தூக்கம் போச்சு. தூக்கம் போய் ஒரு 4 நாள் பார்த்தாரு. சரி, நம்மளுக்கு தூக்கம் வரல, ஏதோ ஒரு அறிவிப்பு விடுவோம்னு சொல்லிட்டு 10000 ரூபாய்ன்னு இன்னைக்கு 10000 ரூபாய் பேசு போடலாம். மக்கள் கிட்ட பேசுறாங்களான்னு பாத்தீங்களா? இல்ல, நீங்க கூட போய் பார்க்கலாம். மக்கள் ஏதாவது எடப்பாடி வந்து 10000 ரூபாய் போடுறாராம் அப்படின்னு எங்கேயும் டாக் வரல. ஏன்னா இவர் எது சொன்னாலும் செய்ய மாட்டாரு, அவங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். நான் அதான், நீங்க ஸ்கூட்டர் சொன்னாரு, ஸ்கூட்டர் அம்மா ஸ்கூட்டர் மானிய விலையில தரப்படும் சொன்னாங்க, கொடுத்தீங்களா? இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கோப்டெக்ஸ் கூப்பன் கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதாவது என்னோட அட்டைக்கு வரல, உங்களோட அட்டைக்கு வந்துச்சா? என் தெரிஞ்சு வந்திருக்காது. நான் உங்களையே கூட கேள்வி கேட்டேன், எல்லா அட்டைக்கும் அவங்க தான் சொன்னாங்க. அப்போ இவங்க வாக்குறுதியை தந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க 2006 வந்து இவங்க டிவி கொடுக்கலையான்னு. சார், அன்னைக்கு வந்து கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிராமமே ஒன்று சேர்ந்து ஒரே டிவி தான் இருக்கும். அன்னைக்கு அன்றாட செய்தியை பார்க்க முடியாது. அப்போ அந்த தொலைக்காட்சிக்கான தேவை இருந்தது. அதனால் அன்றைக்கு கலைஞர் வண்ண தொலைக்காட்சி தந்தோம். இன்னைக்கு எல்லா கிராமங்களையும் இன்னைக்கும் இருக்குது. அதே கலைஞர் வண்ண தொலைக்காட்சி இன்னமும் இருக்கு. அதனால எது மக்களுக்கு தேவையோ அதை தரலாம். நீங்க இந்த 10000 ரூபாய் யாரும் கேட்க கிடையாது. மக்கள் வந்து எங்களுக்கு 10000 ரூபாய் வேணுங்க, 10000 ரூபாய் போடுங்கன்னு சொல்லி எடப்பாடி வீட்டு வாசல் முன்பாக கோரிக்கை வைத்தார்களா? ஓகே, அதுதான் என்னோட கேள்வி.